அனைவருக்கும் வணக்கம். கீழடிங்கிற ஊரை பற்றி இப்போ சமீப காலமாக டிவியில், நியூஸ் பேப்பரில் மற்றும் சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்படுது. ஏன் தெரியுமா? கீழடிங்கிறது மதுரைக்கு பக்கத்தில் 12 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் கடந்த 6-7 வருஷங்களாக அகழ்வாராய்ச்சி செய்துட்ருக்காங்க. அந்த அகழ்வாராய்ச்சியில் பல முக்கியமான மற்றும் வியக்கத்தக்க பொருட்கள் கிடச்சிருக்கு. அதெல்லாம் என்னது? செங்கல் கட்டுமானங்கள் கிடச்சிருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா. செங்கல் கட்டுமானங்கள் நகர வாழ்வியல், அதாவது அர்பன் செட்டில்மெண்ட்டை குறிக்குதான். அப்புறம் தமிழ் பிராமி எழுத்து பொறித்த பானை ஓடுகள் கிடச்சிருக்கு. தங்க அணிகலன்கள் கிடச்சிருக்கு. செம்பு, இரும்பு, வெள்ளியிலான பல்வேறு கருவிகளின் பாகங்கள் கிடச்சிருக்கு. கண்ணாடி, விலை உயர்ந்த மணிக்கற்கள் இதெல்லாம் கிடச்சிருக்கு. கருப்பு சிவப்பு நிறம் பூசப்பட்ட ஏராளமான பானை ஓடுகள் கிடச்சிருக்கு. இங்கே கிடைச்ச பயாலஜிக்கல் மெட்டீரியலை அறிவியல் பூர்வமாக டேட்டிங் பண்ண போது அது 580 பிசியை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கீழடி ஆய்வோட முடிவு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டோட வரலாறு 300 பிசியிலேருந்து தான் ஆரம்பமாகறதா முன்னாடி வரையறுத்துருந்தாங்களாம். இப்போது அது 580 பிசி வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு கான்ட்ரவர்ஷியலான முடிவு என்னன்னா, கீழடி ஒரு தனி நாகரிகம், தமிழ் நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு என்ன ப்ரூஃப்னு சொல்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் கிடைத்துள்ள சான்றுகள் படி கடவுள் சம்பந்தமான இல்லது சமய சம்பந்தமான எந்த பொருளும் கிடைக்கல. அதனால் இது ஒரு தனி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நமது வரலாற்றை வெளிக்கொணர பல நூற்றாண்டுகளாக போராடிய நிலையில் அவற்றை அழிக்க தினமும் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கீழடி மற்றும் தமிழ் பாரம்பரியம் உண்மை என்று வரும்போது பாஜக, RSS பின்வாங்குவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், அதனால இங்க அந்த கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் மறைச்சிட்டு எங்க நாகரிகத்தையும் எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க. உங்களோட சொந்த ஊரில் நிறைய கோயில்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரொம்ப காலம் கழிச்சு எல்லா கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த தருணத்தில் உங்கள் ஊரோட வரலாறை ஒரு புக்லெட்டாக போடலான்னு முடிவு செய்கிறாங்க. அந்த புக்லெட்டை எழுதுகிற பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுக்கப்படுது. நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே உங்கள் ஊரில் இருக்கிற வயதான பெரியவர்கள்ட்ட போவீங்க. தாத்தா நம்ம ஊரோட கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்பீங்க. அவங்களும் அவங்களுக்கு தெரிந்த மற்றும் ஞாபகம் உள்ள கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்போ சொல்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஊரை பற்றி சிலர் புக்கு கூட எழுதியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக நீங்கள் அந்த புக்கெல்லாம் வாங்கி படிப்பீங்க. அதில் எந்த கருத்துக்கள்லாம் ஒத்து போதோ அதெல்லாம் நோட்ஸாக எடுத்துப்பீங்க. பிறகு அந்த நோட்ஸுக்கான சான்றுகள் இல்லை ஆதாரங்களை உங்கள் ஊரில் கிடைக்குதான்னு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிப்பீங்க. அங்கே இருக்கிற கோவில்கள், குளங்கள், பழங்காலத்து கட்டிடங்கள்லாம் சுற்றி வருவீங்க. ஓரளவு உங்களோட நோட்ஸும் கிடைச்ச சான்றுகளும் ஒத்து போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாகவே உங்கள் ஊரோட கதையை எழுதி முடிப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு நாட்டோட வரலாறு எழுதணுன்னாலும் அந்த நாட்டோட இலக்கியம் மற்றும் அறிவியல் சான்றுகள், இந்த 2 தூண்களை பேஸ் பண்ணி தான் எழுத முடியும். அறிவியல் சான்றுகளை மட்டும் வைத்து கதை எழுத முடியாது. அப்படி எழுதுனா அந்த போர்டு நிற்காது. கிட்டத்தட்ட கீழடியோட முடிவுகள் கூட இப்படி தான் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இப்போ கீழடி அறிவியல் பூர்வமாக 580 பிசிஇ அப்படின்னு கணிச்சிருக்காங்க. நம்ம 3வது தமிழ்ச்சங்கத்தோட காலம் என்னன்னு தெரியுமா? சுமார் 500 பிசிஇலேருந்து 200 சிஇ வரைக்கும். இதில் இன்னொரு ஷாக்கிங் கோஇன்சிடென்ஸ். 3வது தமிழ்ச்சங்கம் எந்த நகரத்தில் செயல்பட்டது? நம்ம மதுரையில். பாண்டிய மன்னர்கள் தான் மதுரையை தலைநகராக ஆண்டாங்க. அவங்க தான் அந்த தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கீழடி நாகரிகமும் 3வது தமிழ்ச்சங்கமும் ஒரே காலகட்டத்தில் ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்திருக்கு. நம்ம சங்க இலக்கியத்தை பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் இந்து கடவுள்களை பற்றி எழுதியிருக்காங்க. பல வாழ்த்து பாடல்களும் இருக்குது. அது எப்படி ஒரே காலகட்டத்தில் மதுரையில் கடவுள் நம்பிக்கையோடு நம்ம புலவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க, ஆனால் 12 கிலோமீட்டர் தொலைவில் கீழடியில் கடவுள் நம்பிக்கை இல்லாத தனி நாகரிகம் இருந்துருச்சுன்னு சொல்கிறாங்க? ஏதோ பெருசாக இடிக்குதில்ல? இப்போ இதுக்கு என்ன ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்க இலக்கியம்னு பார்த்தாலே 10 பாட்டு 8 தொகை இந்த நூல்கள் தான் நம்ம சொல்கிறோம்.
இதில் புறநானூறு, அகநானூறு, பரிபாடல், கலித்தொகைன்னு பல்வேறு நூல்கள் அடக்கம். இதில் பார்த்திங்கன்னா புறநானூறில் பாடல் நம்பர் 198 சிவபெருமானை குறித்த பாடல் இருக்குது. புறநானூறில் பாடல் நம்பர் 56 தோலா நல்லிசை நால்வர் உள்ளும்னு ஆரம்பித்து முருகு ஒத்தியே முன்னியது முடித்தல்னு ஒரு பாடல் வருது. அதில் 4 கடவுள்கள் சிவன், பலராமன், திருமால், முருகன் எல்லா கடவுளை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பாடலை எழுதினவர் யார் தெரியுமா? மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கலித்தொகை பார்த்திங்கன்னா பாடல் நம்பர் 38 இமயவில் வாங்கிய ஈரஞ்சடை அந்தணன் உமை அமர்ந்து உயர்மலை இருந்தனாக அப்படிங்கிற ஒரு பாட்டு வருது. இதில் சிவபெருமானை பற்றியும் அவரது மனைவியான உமையால் பற்றியும் எழுதியிருக்காங்க. இது தவிர சங்க இலக்கியம்னு பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை, இது முழுவதுமே முருகனை துதித்து எழுதப்பட்டது தான். பரிபாடல் பார்த்திங்கன்னா திருமால், கொற்றவை, முருகன் பற்றி வாழ்த்து பாடல்கள் தான் நிறையா இருக்குது. சங்க இலக்கியத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழில் மிக தொன்மையான இன்றைக்கும் உயிர் பழைச்சிருக்கிற நூல்னா அது தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் 5 திணைகளை பற்றியும் ஒவ்வொரு திணைக்கும் உள்ள கடவுள்களை பற்றியும் தெளிவாகவே குறிப்பிடுகிறார். குறிஞ்சி நிலத்தில் சேயோன் அல்லது முருகனை கும்பிட்டாங்க, முல்லை நிலத்தில் மாயோன் அல்லது திருமாலை கும்பிட்டாங்க, மருத நிலத்தில் மக்கள் வேந்தன் அல்லது இந்திரனை கும்பிட்டாங்க, நெய்தல் நிலத்தில் கடலோன் அல்லது வருணனை கும்பிட்டாங்க. தெளிவாகவே எழுதியிருக்காரு. தொல்காப்பியத்தோட காலம் எது? சுமார் 1500 BCE. தொல்காப்பிய காலத்துலேயும் சரி, சங்க இலக்கிய காலத்துலேயும் சரி, நம்மளோட இலக்கியத்தில் இந்து கடவுள்கள் நிறைந்து தான் காணப்படுறாங்க. அப்படி இருக்கிறப்போ கீழடி நாகரிகம் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத நாகரிகம்னு சொல்கிறது ஒரு முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற கதை தான். இப்போ சங்க காலத்தை பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு தமிழ்நாட்டில்? பாண்டிய மன்னர்கள் மதுரைக்கு குடியேறதுக்கு முன்னாடி மதுரைக்கு தெற்க ஒரு துறைமுக நகரத்தை தான் தலைநகரமாக கொண்டு ஆண்டார்கள். அந்த நகரம் கடலுக்குள்ளே முழுகிறப்ப தான் அவங்க அங்கேருந்து தப்பிச்சு மதுரைக்கு வந்து குடியேறுறாங்க. அந்த துறைமுக நகரம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கெஸ் பண்ணுங்களேன். கவாடம். இந்த கவாடங்கிற ஊரில் தான் பாண்டிய மன்னர்கள் நெடுங்காலம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அங்கே தான் இன்ஃபேக்ட்டு 2வது தமிழ்ச்சங்கம் கூட இருந்துச்சான். இந்த கவாடங்கிற ஊரை பற்றி அர்த்தசாஸ்திரம், ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தெல்லாம் குறிப்பு இருக்குது. அர்த்தசாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா சாணக்கியர் பாண்டிய நாட்டு கவாடத்திலிருந்து வரும் முத்துக்கள் மிகவும் சிறந்தவை அப்படின்னு குறிப்பிடுறாரு. இவரோட காலம் என்ன? சுமார் 1500 BCE. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் துரோண பருவத்தில் பாண்டிய நாட்டு கவாடம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மகாபாரதத்தோட காலம் என்ன? வானவியல் சான்றுகள் அடிப்படையில் 3138 BCன்னு நிரூபிச்சிருக்காங்க. மகாபாரதத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவன் சொல்கிறாரு கவாடம் பாண்டிய மன்னனின் நகரம் அப்படின்னு. இந்த கவாடத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பற்றி? அகஸ்தியர் தான் முதலாக வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வந்தவர். விந்திய மலையை கடந்து பொதிகை மலைக்கு வராரு. அங்கே தமிழ் கற்றுக்கிட்டு அகத்தியம்ங்கிற இலக்கண நூலை எழுதுறாரு. மக்களுக்கு மருத்துவம் மற்றும் விவசாயம் சம்மந்தமாக பல கருத்துக்களை சொல்லி கொடுக்குறாரு. அதனால தான் நம்ம அவரை கடவுளாக வணங்குறோம் இன்னைக்கு. பிறகு பாண்டிய மன்னோட அவைக்கு வராரு. பாண்டிய மன்னர்கள் அகஸ்தியரை குலகுருவாகவே ஏற்றுக்கிறாங்களாம். அப்புறம் அவர் அகஸ்தியர் பூம்புகார் வராரு. அங்கே இருக்கிற மன்னனை சந்தித்து பூம்புகாரில் இந்திர விழா எடுக்குமாறு சொல்கிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திரன்கிற கடவுள் நம்ம ரொம்ப கும்பிடுறதில்ல கோவிலில். இருந்தாலும் கூட பூம்புகாரில் இன்றளவும் இந்திர விழான்னு ஒன்று நடக்குது. அகஸ்தியரை பற்றி சமஸ்கிருத இலக்கியம் மற்றும் தமிழ் இலக்கியத்தில் டீட்டெயிலாக குறிப்பிடப்பட்டிருக்கு. மணிமேகலையில் அவரை பற்றி குறிப்பு இருக்குது. தமிழ் சித்த மருத்துவத்தோட தந்தையாக அகஸ்தியரை தான் நம்ம வணங்குகிறோம். திருமூலர் தன்னோட திருமூலத்தில் பாடல் எண் 337, 338 அகஸ்தியரை பற்றி குறிப்பிடுறாரு. அவர் வடக்கிலிருந்து தெற்க வந்தார் அப்படிங்கிறத தெளிவாகவே எழுதியிருக்கார் அவர். இதன் மூலம் அகஸ்தியரோட காலத்திலிருந்து இந்தியா ஒரே நாடாக தான் இருந்திருக்கு, ஒரே கலாச்சாரமாக தான் இருந்திருக்குங்கிறத நம்ம அறுதிட்டு சொல்ல முடியும். இன்றைக்கி கீழடி அகழ்வாராய்ச்சி பற்றி பார்த்தோம். ஒரு நாட்டோட வரலாறு எழுதணுன்னா அந்த நாட்டோட இலக்கியம் மற்றும் அறிவியல் சான்றுகள் ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தோம். கீழடியும் மதுரை தமிழ்ச்சங்கமும் சமகாலமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம்.
கீழடியை பற்றி ஆராய்ச்சி செய்கிறப்போ அதை சங்க இலக்கியத்தோடு சேர்த்து ஆராய்ச்சி பண்ணாதான் நம்ம தமிழ்நாட்டோட வரலாறை சரியாக எழுத முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தமிழ்ச்சங்கத்துக்கு முன்னாடி இருந்த கவாடம்ங்கிற ஊர் பற்றியும் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அகஸ்தியர் வந்தாருங்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்போது இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரியை குறைந்தது 3100 பிசிஇக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் அறுதிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். உண்மை இப்படி இருக்கையில் ஏன் ஒரு குரூப்பு 300 பிசியிலேருந்து 580 பிசிஇ போனதையே பெருசாக பேசுகிறாங்க? இது இவங்களோட அறியாமைன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை. இவர்களோட கருத்து திணிப்புக்கு மற்றொரு காரணமும் இருக்குது. ஒரு ஊரில் ஒரு ஆட்டு மந்தை இருந்துச்சான். பக்கத்து ஊர்லேருந்து வந்த ஒரு குள்ளநரி கூட்டம் அந்த ஆடுகளை கொன்று சாப்பிட நினச்சிச்சான். ஆடுகள் ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு புரிஞ்சு கொண்ட குள்ளநரிகள் அந்த ஆடுகள் கிட்ட வடக்கு தெற்குங்கிற பிரிவினையை விதைச்சிச்சான். தங்களோட குறிக்கோளை நிறைவேற்றிக்கிச்சான். அந்த குள்ளநரிகள்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஊருக்கே போயிட்டாங்க. அவங்க போன பின்பும் கூட சில தந்திரம் தெரிந்த ஆடுகள் இந்த பிரிவினையை யூஸ் பண்ணால் மற்ற ஆடுகளை அடக்கி ஆடலான்னு தெரிஞ்சுக்கிச்சான். இந்த பிரிவினை விதையை மேலும் விதைத்து அரசியல் லாபம் பார்க்க துவங்கிச்சான். சேதமில்லா ஹிந்துஸ்தானம் அது தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. உண்மையை அறிவோம், இந்தியாவுடன் இணைவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.